அனைவருக்கும் வணக்கம். ராகி மாவு களி செய்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சு ராகி மாவு போட்டு நல்லா கரண்டிலேயே போட்டு நல்லா கலர்னேன். களி வந்து நல்லா வெந்துருச்சு, பஞ்சாட்டு இருக்குது. இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கடலக்கொட்டை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காலையில் இதுதான் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்ணும். மதியத்துக்கு இதுதான் சாப்பிட்லான்னு ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. ராகி மாவு ரொம்ப உடம்புக்கு நல்லது. எவ்வளோ சத்து இருக்குது ராகி மாவில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக வாரம் 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க செஞ்சு. ரொம்ப ஈஸி தான் ராகி மாவு களி செய்கிறது, ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், 2 களி எடுத்து வச்சுருக்கேன், கடலக்கொட்டை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் சாப்பிட்ணும். மணி 10 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் சாப்பாடு இன்றைக்கி இதுதாங்க. மத்தியானிக்கு இது தான் செஞ்சு சாப்பிட்லான்னு இதைத்தான் மீதி வச்சுருந்து சாப்பிட்ணும். மீதி நாளைக்கு கரைச்சி தயிர் போட்டு கரைச்சி குடிக்கணுங்க. பாருங்கள், வாரம் 1 நாள் வாரம் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.